படுக்கையிலே இருந்த பொழுது அவரது சீடர்கள் அவரது அந்த மரணப்படுக்கையை சுற்றி நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தலைமை சீடர் ஆனந்தா புத்தரை பார்த்து, இதுவரைக்கும் எங்களுக்கு நல்வழி காட்டி வந்தீர்கள், இப்பொழுது எங்களை விட்டு பிரிய போகிறீர்கள் என்று புலம்பி அழ ஆரம்பித்தார். அப்பொழுது புத்தர் அவரை பார்த்து, கவலைப்படாதே, நான் மீண்டும் பிறப்பேன் என்று சொன்னார். இதை கேட்டவுடனே ஆச்சரியப்பட்ட ஆனந்தா, எங்கே பிறப்பீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், புத்தர், எங்கெல்லாம் அன்பும் சேவையும் இருக்கின்றனவோ அங்கெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருப்பேன் என்று பதிலளித்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, எல்லா மதமும் இதைத்தான் சொல்லுகின்றன. எங்கே உண்மையான அன்பும் சேவை மனப்பாங்கும் இருக்கின்றனவோ அங்கே கடவுள் இருக்கிறார். இதுதான் எல்லா மதத்தினுடைய இரு கண்களாக இருக்கின்றன. இந்த தவக்காலத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும், நோன்பு இருக்க வேண்டும், தான தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய ஒட்டுமொத்த சுருக்கம் எதிலே இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அன்பும் சேவையிலும் நற்செயல்களிலும் தான் இருக்கின்றன. எத்தனையோ செயல்களை செய்திருக்கிறோம், செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவைகள் நற்செயலா? ஆண்டவனுக்கு ஏற்புடைய செயலை செய்து கொண்டிருக்கிறோமா? அத்தகைய செயலை ஆண்டவன் விரும்புகிறாரா என்று பார்த்து செய்ய வேண்டும். நம்ம செய்யறதெல்லாம் ரைட் இல்லை. ஆண்டவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்ய வேண்டும். அந்த செயலும் அதிலே அன்பு கலந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செயல் நற்செயலாக மாறும். அன்புக்குரியவர்களே, எனவே இன்றைய திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே இந்த தவக்காலத்தில் அன்போடு கூடிய தொண்டினை, சேவையை செய்யக்கூடிய நல்ல மனப்பாங்கினை கேட்டு இன்றைய திருப்பலியிலே வல்ல தேவனிடம் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.